எத்தை இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. நாத்து காப்பி எடுத்துக்க. தேங்க்ஸ் அண்ணி. எண்ணி காலையில என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிறிய? காலையில புட்டும் பயரும் செஞ்சிருக்கேன் நாத்து. அப்படியே 2 பப்படத்தையும் பொரிச்சிருங்க. ஒரு பழமும் தாங்க. காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். சரி நாத்து. எத்தை இன்னைக்கு மதியானம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமா மறுமொழி, நீ தான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்திய. என்ன இப்போ அதுக்கு? தாராளமா போயிட்டு வா. உன்னை யாரு போக வேண்டான்னு சொன்னா? இல்லத்தே, நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நீங்க மறந்துருப்பேன்னு நினைச்சேன். அதான் இப்ப ஞாபகப்படுத்தினேன். நான் உன்ன மறக்கல மறுமொழி, நீ சந்தோஷமா போயிட்டு வா. எண்ணி நீங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யாரு சாப்பாடு தருவா? உன் பிரச்சனை உனக்கு, கவலைப்படாத நாத்து. நான் மதியானம் தானே கல்யாண வீட்டுக்கு போவேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவேன். என்ன? தேங்க்ஸ் அண்ணி. எண்ணி இன்னைக்கு நல்ல விளம்பினா பார்த்து வாங்கிட்டு வந்து குழம்பு வைங்க. அப்படியே ஒரு 4 துண்டு பொரிச்சுங்க. அப்பதான் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். நீ இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்பண்ணி எனக்கு ஏற்கனவே தெரியும் நாத்து. அதனாலதான் காலையிலே விளம்பின வாங்கி வச்சிருக்கேன். இனிமே கழுவி குழம்பு வச்சு அப்படியே ஒரு 4 துண்டை வாசப்படியே பொரிச்சிட வேண்டியதான். பாத்தியா முளை, என் மருமோள உன்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கானி? நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கானா பாத்துக்க. ஆமாம்மா, பின்ன அண்ணின சும்மாயா? ஆனா நாத்து, உன்னைய பார்க்கும் போதுதான் எனக்கே ஒரு நம்பிக்கை வருவு. என்ன அண்ணி சொல்றிய? நான் என்ன பண்ணனேன்? இல்ல, நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது என்னால வாழ முடியாதா?